تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. தம்பி கேட்கலாமா? அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் என்ன? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குலம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குலம் குறைஷி குலமாகும். நபி அவர்களின் பெயரை கேட்டால் என்ன கூற வேண்டும்? நபி அவர்களின் பெயரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெற்றோர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெற்றோர் தந்தை அப்துல்லா, தாயார் ஆமினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் யார் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் தாயார் ஆமினா, அபூலஹபின் அடிமை பெண் சுவைபா, உம்மைமன், ஹலீமத்து சல்தி ஆகியோர் ஆவர். நபி அவர்கள் எங்கே பிறந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மக்கா மாநகரில் பிறந்தார்கள். நபி அவர்கள் எப்போது பிறந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 571 ஆண்டு ரபியுல் அவல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை காலையில் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதில் செய்த தொழில் என்ன? சிறு வயதில் ஆடு மேய்த்தார்கள். வாலிப வயதில் பெரிய தந்தை அபுத்தாலிபிடம் வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள். அதன் பின்பு தனியாகவே வியாபாரம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெற்றோர்கள் எப்போது மரணமடைந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர் தந்தை பிறப்பதற்கு முன்பே மரணமடைந்தார்கள். பிறந்த 6ஆம் வயதில் தாயாரும் மரணமடைந்தார்கள். தாயின் மரணத்துக்கு பிறகு யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்து வந்தார்கள்? பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களின் பாதுகாப்பில் 2 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 8ஆம் வயதில் பாட்டனாரும் மரணமடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதில் ஏதேனும் நற்பணி செய்தார்களா? ஹில்புல் புலல் என்ற நற்பணி மன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சமூக சேவைகள் செய்தார்கள். நபி அவர்களின் முதல் திருமணம் எப்போது நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் திருமண வயது 25 ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள்? ஆண் குழந்தைகள் 3, பெண் குழந்தைகள் 4. ஆண் குழந்தைகளின் பெயர் என்ன? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. ஆண் குழந்தைகளின் பெயர் என்ன? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. பெண் குழந்தைகளின் பெயர்கள் என்ன? ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு. நபித்துவம் என்றால் என்ன? மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக மனிதர்கள் என்றே ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இறைத்தூதராக அனுப்பப்படுவதற்கு நபித்துவம் என்று கூறப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களை நாம் எவ்வாறு அழைக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களை உம்மஹாத்துல் முஃமினீன் என்று அழைக்க வேண்டும். மேராஜ் எப்பொழுது நடைபெற்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 52ஆம் வயதில் நபித்துவத்தின் 12ஆம் ஆண்டு ரஜப் மாதம் நடைபெற்றது. ஹிஜ்ரத் என்றால் என்ன? ஹிஜ்ரத் என்றால் நாடு துறக்குதல் என்றப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாயகத் தோழர்களும் ஏன் ஹிஜ்ரத் செய்தார்கள்? மக்காவில் ஈமானுடன் நிம்மதியாக வாழ்கின்ற சூழ்நிலை இல்லாத காரணத்தினாலும் அளவிற்கு அதிகமான துன்பங்கள் ஏற்படுகின்றன என்ற காரணத்தினாலும் மக்காவை தொடர்ந்து ஏனைய நாடுகளுக்கு ஹிஜ்ரத் செய்தனர். எந்தெந்த நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக முதலில் உயிரிழந்த தியாகிகள் யார் யார்? ஆண்களில் ஹல்ரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, பெண்களில் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு. மேராஜ் என்றால் என்ன? மெஹராஜ் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று தனது உடலோடு அல்லாஹ்வை நேருக்கு நேர் சென்று உரையாடிய நிகழ்வுக்கு மெஹராஜ் என்று கூறப்படும். வஹி என்றால் என்ன? அல்லாஹ்வினால் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அருளப்படுகின்ற இறை செய்திகளுக்கு வஹி என்று கூறப்படும். திருக்குர்ஆன் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 ஆண்டு இறங்கிய இறை செய்திகளின் முள்நூலில் திருக்குர்ஆன் என்று கூறப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியை எவ்விதம் மேற்கொண்டார்கள்? ஆரம்ப காலகட்டத்தில் மறைமுகமாகவும் பின்னர் பகிரங்கமாகவும் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்தனர். அழைப்பு பணியை ஏற்றுக்கொண்டு முதலில் ஈமான் கொண்டவர்கள் யார்? ஆண்களில் ஹல்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடிமைகளில் ஜைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு.
திருக்குரான் எப்பொழுது நூல் வடிவில் தொகுக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பின்பு திருக்குரான் நூல் வடிவத்தில் தொகுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் நபி பட்டம் எப்போது கிடைத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 40வது வயதில் கிபி 624ஆம் ஆண்டு ரமலான் மாதம் நபித்துவம் கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து கேள்விகளுக்கும் மிக அழகாக பதிலளித்த மாணவருக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ் கைரா.